உங்கள் எல்லோருக்கும் எஸ்கேபி சிட்டாடின் சார்பாக பாராட்டுக்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நன்றிகள். இந்த 93வது அபிராமி அந்தாதி பதிவிலே நாம் நம்முடைய உள்ளத்தில் ஒளி உண்டாவதற்காக நாம் வழிபட்டு பாட வேண்டிய பாடலை நாம் இப்போது பார்க்க போகிறோம். முகில் நகையே என்று கடந்த பாடல் முடிந்ததால் இந்த பாடல் நகையே என்று ஆரம்பிக்கிறது. இந்த பாடலுக்கு முரண்பாடுகள் என்று சிவாஜி அவர்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நகையே இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகள் முடிவில் அந்த வகையை பிறவியும் வம்பே மறைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே என்று அபிராமிப்பட்டர் பாடி முடித்தார். அதாவது அம்பிகையினுடைய தோற்றங்களையும் அவளுடைய அழகையும் அவை முழு முரண்பாடுகள் என்று ஒரு குழந்தையின் மனப்பான்மையிலிருந்து அவர் பாடுவதாக இந்த பாடல் இருக்கிறது. வழக்கம் போல் இந்த பாடலை நாம் பாடி அதன் பிறகு இதனுடைய பொருளுரையையும் பொழிப்புரையையும் பார்த்து விடலாம். நகையே இது இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே. ஆகவே இந்த பாடலுக்கு நாம் பொருள் பார்க்கும்போது நகையே என்பதை ஒரு 2 வாக்கியங்களுக்கு பின்னால் பார்க்கலாம். இந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு இந்த 7 உலகங்களையும் அந்த உலகங்களிலே படைக்கப்பட்ட உயிர்களையெல்லாம் ஈன்று அளித்த பரமேஸ்வராகிய அபிராமி முகையே முகிழ்விய அரும்பிய நெகிழ்கள் எல்லாம் தளர்ந்திருக்கவில்லை, மாறாக அவைகள் தாமரை அரும்புகளைப் போல தோன்றுகின்றன. மானே முதுகன் அருளால் நம்பி முதிர்ந்த கண் மருட்சியை பெற்ற மான்கள் இவ்வாறு கூறுவது சிரிப்பிற்கு இடமாக சொல்கிறார். முடிவில் அந்த வகையை பிறவியும் அவளுக்கு முடிவும் இல்லை, அந்த முறைப்படியே அவளுக்கு பிறவியும் இல்லை. வம்பே மலைமகள் என்பது அப்படி இருக்க அவளை மலைக்கு மகளாக பிறந்தவள் என்று கூறுவது வீணை. நம் மிகையே இவள்தான். இங்கே நம் ஒன்றுக்கொன்று அவளுடைய ஒன்றுக்கொன்றாத இயல்புகளை ஆராய்ந்து நன்மையை நாடி விரும்புவதே, அதன் பிறகு விரும்புவது என்பது நம் அறிவாற்றலுக்கு மிஞ்சிய செயலாகும் என்பது இந்த பாடலுக்கான பொருள். இதனுடைய பொழிப்புரையை நாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு சிவாஜா வழங்கி இருக்கிற சிறப்பு குறிப்புரைகளையும் நாம் பார்த்து விடலாம். இந்த 14 உலகங்களையும் உயிர்களையும் எல்லாம் ஈன்று அளித்த பரமேஸ்வரிக்கு அரும்பிய நெகிழ்கள் தளர்ந்திருக்கவில்லை, மாறாக அவைகளெல்லாம் தாமரை அரும்புகள் போல தோன்றுகின்றன. அருளால் நிரம்பி முதிர்ந்த கண் மருட்சியை பெற்ற மான்கள் இவ்வாறு கூறுதல் சிரிப்புக்கு இடமாகும். ஏனென்றால் அவளுக்கு முடிவும் இல்லை, அந்த முறைப்படியே பிறவியும் இல்லை. அப்படி இருக்க அவளுக்கு மறைமகள் என்று கூறுவது வீணே. இங்கனம் அவளுடைய ஒன்றுக்கொன்று ஒவ்வாத இயல்புகளை ஆராய்ந்து அதன் பிறகு விரும்புவது என்பது நம் அறிவாற்றலுக்கு மிஞ்சிய செயலாம் என்பது இந்த பாடலுடைய நேரடி பொறிப்புரை. சிவாஜி அவர்கள் கூடுதலாக இதற்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்த்து மகிழலாம். அவள் திருமார்பில் நெகிழ்கள் எப்படி இருக்கின்றன, அவை தாமரை அரும்பு போல இருக்கின்றனவா? எல்லா உலகையும் உயிர்களையும் ஈன்ற தாய்க்கு எல்லோரையும் உடைய பழைய கிழவியாகி அப்பெருமாட்டிக்கு இப்படி அங்கம் அமைப்பது வேடிக்கையாக நகையாக இருக்கிறது அல்லவா? அம்பிகை மிக முதிர்ந்தவள், அவள் கண் அருள் முதிர்ச்சியை உடையது. அப்படி இருந்தும் அந்த கண்ணை மருண்ட மானின் கண் போல இருக்கிறது என்று கண்ணை போல இருக்கிறதாம் என்று சொல்வது எப்படி வேடிக்கை பாருங்கள். அம்பிகை பிறந்தாளாம், முடிவில்லாதவள் எப்படி பிறக்க முடியும்? மலையரசன் பெற்ற மகள் என்று அவளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மலையரசன் மகளாக பிறந்தாள் என்று சொல்கிறார்களே, அது வம்பு அல்லவா? முதலில் இது வேடிக்கையாக இருக்கிறது என்று தோன்றிய அபிராமப்பட்டது. இறுதியில் அடையப்பா இவற்றையெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருப்பது நம்முடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த ஆராய்ச்சி என்பது அதிக பிரசங்கீர்த்தனமே மிகை என்று முடிக்கிறார். அம்பிகையின் உருவத் தோற்றமும் செயலும் இயல்புகளுக்கும்
முரண்பாடு உடையவர்களாக தோன்றுகின்றன என்று சமத்காரமாக சொல்கிறார். அம்பிகையின் இயல்புகள் அறிவாராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை என்பது கருத்து. அடியார் அனுபவம் மனநிலைமை தூய்மையாக்க என்ற பாடலை நாம் அடுத்த பாடலாக நாம் பார்க்கலாம்.